يا من صليت بكل الأنبياء يا من في قلبك رحمة للناس. அஸ்ஸலாமு அலைக்கும். சிறிய அமல் பெரிய நன்மை அப்படின்ற தலைப்பில் பெரிய பெரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய சிறிய சிறிய அமல்களை ஒரு தொடரை நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த ரமலானுடைய நாட்களில். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான நபிமொழி. ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நட்டு அல்லது விதை விதைத்து விவசாயம் செய்து அதிலிருந்து ஒரு பறவையோ அல்லது ஒரு மனிதனோ அல்லது ஒரு பிராணியோ உண்டால் அதன் காரணத்தால் ஒரு தர்மம் செய்ததற்கான பிரதிபலன் அவருக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம இதுவரையும் பார்த்துட்டு இருக்க பல விஷயங்கள் நம்ம அந்த ஸ்பாட்ல ஏதோ ஒன்று செய்கிறோம், ஒரு ஒரு செயலை செஞ்சு இந்த நேரத்தில் நமக்கு நன்மை கிடைக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இது பாருங்க, ஒரு இதில் கொடுத்துருக்கக்கூடிய உதாரணம்னு பார்த்தா ஒரு மரத்தை வந்து ஒரு மனுஷன் நட்டு வைக்கிறாங்க. அந்த மரத்துல இருந்து ஒரு பறவையோ ஒரு பிராணியோ அல்லது ஒரு மனிதனோ, இந்த மனிதன் அப்படின்றத தாண்டி ஒரு பறவையை எடுத்துக்கோங்களேன், இல்லை வேற ஏதாவது ஒரு விலங்கு எடுத்துக்கோங்களேன், அது எப்போ வந்து நம்ம நட்டு வச்ச அந்த மரத்துல இருந்தோ செடியில இருந்தோ சாப்பிட்டுட்டு போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் உழைப்பு நம்மளோடது இல்லை, நம்ம அந்த மரத்தை நட்டு வளர்த்துட்டோம்ல, அதனால ஒரு பறவையோ ஒரு பிராணியோ வந்து சாப்பிட்டுருச்சுன்னா ஒரு தர்மம் செஞ்ச நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நாமளா கூப்பிட்டு ஒரு பறவைக்கு தண்ணி கொடுக்கறதோ இல்லை ஏதோ ஒன்று சாப்பாடு உணவு கொடுக்கறதோ இல்லை ஒரு ஆடுக்கோ மாடுக்கோ இல்லை ஏதோ ஒரு பிராணிக்கோ ஒரு உணவு கொடுத்தா தர்மம், அது ஓகே, நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இது நம்ம நட்டு வச்சுட்டோம் அந்த மரத்தையோ செடியோ ஏதோ, அவ்வளோதான், நமக்கே தெரியல அந்த ஒரு உயிரினம் வந்து சாப்பிட்டுருச்சு அப்படின்னா உனக்கு தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ்க்கு உதாரணமாக நான் நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி வந்து வாடகைக்கு குடியிருக்கிறதுக்கு வராங்க. அது ஒரு தனி வீடு. அந்த வீடை சுற்றி கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ நிறைய பேர் வராங்க போகிறாங்க இப்படி இருக்காங்க. இப்போ இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்காக மட்டுமே ஒரு சில காரணங்களுக்காக இங்கே வந்து வாடகைக்கு அந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்காக வராங்க. அப்போ அந்த வீட்டினுடைய பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் அந்த இடத்த சுற்றி பார்க்குறாங்க, மண் நல்லா இருக்குது, ஸோ ஒரு நல்ல ஒரு சூழலாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே பல மரங்களையும் செடிகளையும் நட்டு வச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு அந்த வீட்டோட உரிமையாளர்கிட்டையும் அனுமதி கேட்டு அவங்க தாராளமாக பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த ஒரு வருஷத்தில் அவங்க அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போது ரொம்ப அழகான அருமையான ஒரு பசுமையான சூழலை உருவாக்கிட்டு அந்த பெண்மணி போகிறாங்க. எல்லாமே பலன் தரக்கூடிய செடி கொடி வகைகள். முக்கியமாக தன்னுடைய உணவு தேவைக்கு நம்ம வேற எங்கேயும் வெளியே போய் காய்கறிகள் வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகாக அற்புதமாக அந்த இடத்த வந்து அமைச்சு கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ அவங்க கேட்டாங்களாம் அந்த வீட்டு ஓனர், நீங்கள் ஒரு வருஷத்தில் போயிடுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும் தானே, அப்புறம் எதுக்கு இவ்வளோ மெனக்கேட்டீங்க, இப்போது உங்களால் அதை பயன்படுத்த முடியாமல் போயிடும்ல, நீங்கள் வேறு இடத்துக்கு போகிறீங்க, இங்கே இன்னொருத்தர் தானே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையனை என்ன பதில் சொன்னாங்கன்னா, நான் இருக்கிற வரையும் எனக்கு இந்த விஷயம் என்னோட இந்த உழைப்பு பலன் கொடுத்தது, நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் யார் வந்தாலும் அவங்களுக்கும் இது பலன் கொடுக்கும் தானே, அதில் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னாங்களாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை தான் இந்த ஹதீஸும் நமக்குள்ளே விதைக்க நினைக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. நாம் ஒரு முயற்சி செஞ்சு நம்மளோட உழைப்பில் ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் அப்படின்னா அது நமக்கு பலன் கொடுக்கணும்னே நம்ம உருவாக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு பலன் அடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்குறோம், நம்மளோட உழைப்பில் ஒரு விஷயத்தை செய்கிறோம். நமக்கு போக பிறருக்கும் அது பலன் கொடுத்தால் அதுக்கு ஒரு தர்மம் செஞ்ச நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முக்கியமாக எந்த அளவுக்கு அது ரொம்ப இலகுவாக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு மனிதனை தாண்டி ஒரு சின்ன பறவையோ இல்லை ஒரு சின்ன விலங்கோ எந்த உயிரினமோ அதுலேருந்து ஒரு பலன் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் தர்மம் செஞ்சிட்டீங்க, அந்த நன்மை உங்களுக்கு பதியப்படும் அப்படின்னு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுறான். இப்போ நம்ம வீட்டில் நிறைய மரங்கள் செடி கொடிகள்லாம் வளர்ந்துருக்கும். அதை வந்து எதை நம்ம வந்து பார்த்து வச்சுருப்போம். ஓகே, இன்னும் 2 நாளில் இந்த பழத்தை வந்து நம்ம பறிச்சிடலாம், நல்லா அழகாக விளைஞ்சி வந்திருக்குன்னு யோசிச்சுட்ருப்போம். அது அணிலோ ஏதோ சாப்பிட்டு கீழே போட்டு போயிருக்கும். அப்போ டக்குன்னு ஒரு கோவம் வந்துடும், சே நம்ம பறிக்கலான்னு வச்சுருந்தோமே அப்படின்னு. நமக்கு எதிர்பாராமல் நடந்துருச்சுல, அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு ஒரு தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பொருளை சேதமடையாமல் எப்படி வச்சுக்கணும் அப்படின்றதுல நம்ம கான்ஷியஸாக இருக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த இன்னொரு உயிர் மேலே கோவப்பட்டு அந்த நன்மை நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்றதுல நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும்.
இப்போ ஏதோ ஒரு ஆடோ மாடோ ஏதோ நம்ம வச்சிருக்கிற செடியிலேருந்தோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு போயிடுச்சுன்னா டக்குன்னு அந்த நம்ம என்ன சொல்கிறோன்னு விளங்கக்கூட முடியாது. அது ஒரு பகுத்தறிவு இல்லாத உயிரினம். அந்த உயிரினத்தை திட்டி சபிச்சு அந்த நன்மையை நம்ம இழந்துடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு அவ்வளோ ஃப்ரீயாக அந்த நன்மை அள்ளித்தரான்னு சொல்லும்போது நம்ம அந்த நன்மை இழந்துராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு அதை சேஃபாக நம்மளுடைய பொருளை வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேஃபாக வச்சுக்கணும். ஆனால் மற்றவங்க அதில் பலன் பெற்றுட்டாங்க அப்படிங்கும்போது அதில் கோவப்பட்டு அந்த நன்மையை நாம் இழந்துடக்கூடாது. ஏன்னா ரொம்ப இலகுவாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளில் இதுவும் ஒன்று. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்மளுடைய உழைப்பில் நாமளும் பயன்பெற்று மற்றவங்களும் அதில் பலன் பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தர்மம் செய்ததற்கான மிகப்பெரிய நன்மையை அடைஞ்சு அல்லாஹ் முன்னாடி போய் நிற்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.